السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. مبسملا محمدلا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العزيز الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. ولن يؤخر الله نفسا إذا جاء أجلها والله خبير بما تعملون. صدق الله مولانا العليم. قال نبينا صلى الله عليه وسلم أكثروا ذكر هذه اللذات. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா என்றென்றும் அருள் பாலிப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறைவன் உலகத்தை படைத்ததிலிருந்து அதற்கு முன்னாலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தனக்கென்று ஒரு நியதியை வைத்திருக்கிறான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு பொருளை துவங்கினால் அதற்கு அழிவையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஒரு மனிதனை உருவாக்கினால் அந்த மனிதனுக்கு மரணத்தையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஏற்பாடு செய்திருக்கிறான். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும், உலகம் முழுக்க, வானம் பூமி அனைத்துமே படைக்கப்பட்டது என்ற ஒரு அமைப்பை அல்லாஹ் எப்பொழுது ஏற்படுத்தானோ அதற்கு மரணம் இருக்கிறது என்பதையும் அல்லாஹு தஆலா உருவாக்கிவிட்டான். வாழ்க்கையை உருவாக்கிய ரப்பு மரணத்தையும் உருவாக்கி இருக்கிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள். ஆரம்பம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் கண்டிப்பாக முடிவு என்பது இருக்கிறது என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய வசனங்களிலே சில இடங்களிலே அல்லாஹு சொல்லி காட்டுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இரண்டையும் எதற்கு படைத்திருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெரும்பாலாக உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் நிரந்தரமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து விடுவோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அவர்களுக்குத்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மரணமும் இருக்கிறது என்பதை அல்லாஹ் நமக்கு சுட்டி காட்டுகிறான். கடந்த தினங்களிலே நாம் பார்க்கின்ற நேரத்திலே நிறைய மரணங்களை நாம் எதிர்நோக்கக்கூடிய விஷயங்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். மதீனாவிற்கு, மக்காவிற்கு சென்று உம்ராவை செய்துவிட்டு மதீனாவிற்கு போகின்ற வழியிலே இறந்து போனார்கள். மரணம் நிச்சயமாக எல்லோருக்கும் வரும். அது எப்படி வரும் என்பது இறைவனுடைய நியதியிலே இருக்குகிறது. படைத்த ரப்பு மரணத்தையும் படைத்திருக்கிறான். வாழ்க்கையை படைத்தவன் மரணத்தையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா படைத்திருக்கிறேன் என்பதாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். மரணம் அந்த விஷயத்திலே முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னவென்று சொன்னால், அகால மரணங்கள், திடீர் மரணங்கள் என்றெல்லாம் மரணங்களை பலவிதமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திடீரென்று ஹார்ட் அட்டாக் வந்து விட்டது, மரணித்து விட்டார். திடீரென்று ஆக்சிடென்டிலே மரணித்து விட்டார். தீப்பிடித்து விட்டது, எரிந்து சாம்பலாக போகிவிட்டார்கள். வெள்ளம் வந்தது, அடித்து கொண்டு போய்விட்டது, இறந்து போனார்கள். இப்படியெல்லாம் வருகிறதே என்று பார்க்குகின்ற நேரத்திலே இந்த மரணம் நல்ல மரணமா கெட்ட மரணமா என்ற சந்தேகம் நமக்கு வருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, மரணிக்கக்கூடியவர்கள் நல்லவர்களும் மரணிக்கிறார்கள், தீயவர்களும் மரணிக்கிறார்கள். எல்லோருக்கும் மரணம் இருக்கிறது. எல்லோரையும் படைத்த ரப்பு
வாழ்க்கையை கொடுத்த, உயிரை கொடுத்த ரப்ப அந்த உயிரையும் எடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அது வானமாக இருந்தாலும் சரி, பூமியாக இருந்தாலும் சரி, மலைகளாக இருந்தாலும் சரி, மேகங்களாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, மிருகங்களாக இருந்தாலும் சரி, மரங்களாக இருந்தாலும் சரி, அசைவன ஊர்வன, பறக்கக்கூடியவைகள், நின்றிருக்கக்கூடியவைகள் எதுவாக இருந்தாலும் எல்லா வர்க்கங்களும் இறந்து போகும் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருவசனத்திலே சொல்லுகிறான். சொல்லுகின்ற நேரத்திலே வலை யுஅக்கிர் அல்லாஹ் நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா, எந்த வஸ்துவிற்காக வேண்டியும் எந்த ஆத்மாவிற்காக வேண்டியும் எல்லை வந்துவிட்டால் ஒரு நிமிடம் முந்தாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதர்களே, வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் உலகத்திலே என்னென்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அனைத்தையுமே ரப்பு அறிந்து கொண்டிருக்கிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுவான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த ஒரு ஆத்மாவும் தவணை முடிந்து விட்டால் இறந்து போகும் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். நிச்சயமாக அது உலகத்திலே எந்த பொருளாக இருந்தாலும் அழிந்து போகும் என்பதாக சொல்லுகிறார். மனிதன் சாதாரணமாக ஒரு பொருளை படைக்கிறான், ஒரு மனிதன் ஒரு பொருளை உருவாக்குகிறான் என்று சொன்னால் அது எவ்வளவு காலங்கள் அதை பயன்படுத்தலாம் என்பதையும் அவன் எழுதுகிறான். தயாரிப்பு நாள், அது எத்தனை நாட்கள் பயன்படுத்தலாம், அதற்கு பின்னால் அது காலாவதியாக ஆகும் என்பதாக ஒவ்வொரு பொருட்களிலேயும், மனிதன் படைக்கின்ற பொருட்களிலேயே அவன் எழுதி வைக்கிறான். தயாரிக்கப்பட்ட தேதி, அது முடிவாக கூடிய தேதி என்பதாக ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தயாரிப்புகளிலே எழுதுகின்ற மனிதனுக்கே இந்த நிலைமை என்று சொன்னால், மனிதனை படைக்கின்ற ரப்பும் சொல்லுகிறான், உன்னை படைத்தேன், உன்னை படைக்கும் பொழுதே உனக்கு மரணத்தையும் நான் படைத்து விட்டேன் என்று சொல்லுகிறான். ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, நீங்கள் என்ன நல்ல அமல்கள் செய்வீர்கள் என்பதை உங்களில் இருந்து நான் எதிர்பார்க்குகிறேன். அதை நான் சோதிப்பதற்காக வேண்டி உங்களுக்கு நான் மரணத்தை படைத்திருக்கிறேன், வாழ்க்கையை படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணம் எப்படி வேண்டுமானாலும் வரணும். பயணத்தில் செல்லுகின்ற நேரத்தில் மரணம் வரும், சைக்கிளில் செல்லுகின்ற நேரத்தில் மரணம் வரும். அன்பிற்கினியவர்களே, மரணம் தவணை முடிந்தால் போகிவிடுவான். ஏனென்று சொன்னால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மரணத்தை உறுதிப்படுத்தி வைத்து விட்டான். நிச்சயமாக மரணம் உறுதியாக்கப்பட்ட விஷயம். மரணத்தை யாராலும் தடுக்க முடியாது. மரணத்தை எதிர்கொண்டவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்ன நம்ரூதையே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நொண்டி கொசுவை கொண்டு மரணிக்க செய்தான். கண்ணாடி குண்டுக்குள்ளே நான் இருப்பேன், என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்று அராஜகம் ஆட்சிகளை செய்து கொண்டிருந்த நம்ரூதை கூட அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா விட்டு வைக்கவில்லை. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குல்லு நஃப்ஸுன் தாயிகத்துல் மௌத் என்ற ஆயத்தை இந்த பூ உலகத்திற்கு இறக்கிய நேரத்திலே மலக்குமார்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டார்களாம். உலகத்திலே பூமியிலே படைக்கப்பட்ட அனைத்தும் மரணத்தை சுவைக்கும் என்று சொன்னப்பட்ட உடனே மலக்குமார்கள் நினைத்தார்களாம், நமக்கு மரணம் இல்லை என்பதாக நினைத்தார்களாம். அப்படி நினைக்கின்ற நேரத்திலே அடுத்த ஆயத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அழகாக சொல்லுகிறான், வயப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம் என்று சொல்லுகிறான். எல்லா வஸ்துக்களும் மரணத்தை சுவைக்கும் அல்லாஹுவை தவிர என்பதாக சொல்லிவிட்டான் அல்லாஹ். அதற்கு பின்னால் மலக்குமார்களுக்கு கவலை வந்தது என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். மரணம் நிச்சயமாக நம்மை பிடித்தே தீரும். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நமக்கு மரணம் இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது, யாராலும் நிரூபிக்கவும் முடியாது. மரணம் நம்மை வந்து தீரும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மட்டுமல்ல, அல்லாஹு மட்டும் வயப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹு மட்டும் மரணிக்க மாட்டான், மலக்குமார்களும் மரணிப்பார்கள், வானம் பூமி அனைத்தும் மரணித்து போகும் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய நியதியை உலகம் படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் மரணத்தையும் படைத்து விட்டான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். மனிதன் வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே
மரணத்தின் சம்பவங்கள் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்விற்கு இணை வைத்த நிலையிலே மரணிப்பான். அல்லாஹுவை தொழுதவனாகவே மரணிக்கக்கூடியவனும் இருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, 24 மணி நேரங்கள் நேரம் குடிக்கப்பட்ட மரணங்களும் இருக்கிறது. மருத்துவமனையிலே கொண்டு போய் விட்டோம் என்று சொன்னால் 12 மணி நேரம் வரை இவர் இருப்பார், இறந்து போவார். 36 மணி நேரங்கள் இருப்பார், இறந்து போவார் என்று நேரங்கள் குறிப்பிடப்படுகிறது. 72 மணி நேரங்கள் இருப்பார், இவர் இறந்து போவார். 1 வருடம் இவர் வாழ்வார், இவருக்கு தேவையானதை கொடுத்து விடுங்கள் என்று நேரங்கள் குறுக்கிடப்பட்ட மரணங்களும் இன்றைய காலகட்டத்தில் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக மொத்தம் மரணம் நிச்சயம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 1 வாரம் ஆனாலும் சரி, 1 நாள் ஆனாலும் சரி, 1 வருடங்கள் ஆனாலும் சரி, 72 மணி நேரங்கள் ஆனாலும் சரி, மரணம் வந்து தீரும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணிக்கின்ற நேரத்திலே எப்படி மரணிக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மரணம் என்பது நமக்கு வர வேண்டும், அது எப்படி பிரியப்பட வேண்டும், என்னுடைய மரணம் இப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் பிரியப்படுங்கள் என்று அல்லாஹ் திருவசனத்திலே சொல்லுகிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மரணிக்கின்ற நேரத்தில் முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம், என்னுடைய மரணம் ஈமானோடு போக வேண்டும், என்னுடைய மரணம் முஸ்லிமாக நான் மரணிக்க வேண்டும், நான் மூமினாக மரணிக்க வேண்டும், கலிமாவோடு மரணிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் பிரியப்படுகிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இந்த வசனத்தை ஒவ்வொரு ஜும்மாவிலேயும் இமாம் ஓதுகிறார்கள் ஹுத்பாவிலே, ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். எதற்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு மரணம் வருவது இயற்கை தான். விலங்கினங்கள் மரணித்து போகிறது, விஷஜந்துக்கள் இறந்து போகிறது, மரங்கள் இறந்து போகிறது, எல்லாம் இறந்து போகிறது. மனிதன் இறக்குகின்ற நேரத்தில் அவன் ஈமானோடு இருக்க வேண்டும் என்பதை மட்டுமே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குறிப்பிட்டு சொல்லுகிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, மரணம் தனியாகவும் வரும், கூட்டாகவும் வரும், கும்பலோடும் வரும். சிலர்கள் கூட்டாக அழிந்து போவார்கள், கும்பலோடு அழிந்து போவார்கள். நல்லவர்களும் மரணித்து போவார்கள், தீயவர்களும் மரணித்து போவார்கள். ஒரே மொத்தமாக, ஒட்டுமொத்தமாக ஒரே நிமிடத்தில், ஒரே செகண்டில் பல்லாயிரம் பேர்கள் இறந்து போகிறார்கள் அல்லவா? அதிலே நல்லவர்கள் முக்காவாசி இருக்கிறார்கள். அதனால் அது கெட்ட மரணமா நல்ல மரணமா என்ற சந்தேகங்கள் நமக்கு நிறைய இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே சஹாபா பெருமக்கள், பெரும் பெரும் சஹாபாக்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹ், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹ், அபி உபைதத்துல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இவர்கள் எல்லாம் காலராவிலே மரணித்து போனார்கள். இது கெட்ட மரணமா? அவர்களுக்கு நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார்கள். காலராவிலே அவர்கள் கஷ்டப்பட்டு இறந்து போனார்கள் என்பது ஹதீசுகளிலே சொல்லப்பட்டாலும் அது நல்ல மரணங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த நாட்களிலே மதீனாவிற்கு செல்லுகின்ற நேரத்திலே ஒரு பஸ் நிறைய இருந்த முஸ்லிம்கள் உம்ராவை நிறைவேற்றிவிட்டு மதீனாவிற்கு ஜியாரத்திற்கு போகின்ற நேரத்திலே விபத்து ஏற்பட்டு அந்த இடத்திலே கருகி சாம்பலாக போனார்கள். இது கெட்ட மரணமா? சந்தேகங்கள் நம்மளுக்கு ஏற்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அகால மரணங்கள், ஆபத்தான மரணங்கள், திடீர் மரணங்கள் வருவது எல்லோரை வைத்தும் நாம் ஒரே முடிவு எடுக்க முடியாது என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய, ஒரு நல்லவன் அவன் கெட்டவன் என்று சொன்னால் அவனுடைய கடைசி நேரத்தில் தான் நமக்கு தெரியும். மரணிக்கின்ற நேரத்தில் தான் அவன் கெட்டவனா நல்லவனா என்ற முடிவை நாம் எடுக்க முடியுமே தவிர வாழும் காலங்களிலே அதை பார்க்க முடியாது. காலம் பூரா அவர் மூமினாக வாழ்வார், மரணிக்கின்ற நேரத்தில் காபிராக மரணித்து போவார். காலம் பூராக காபிராக வாழ்வான், மரணிக்கின்ற நேரத்திலே முஸ்லிமாக மரணித்து போவான். கண்ணியமானவர்களே, இது அல்லாஹ்வின் ஏற்பாடுகள். மரணம் அவன் கையில் இருக்கிறது, மரணம் நம் கையில் இல்லை.
உலகத்திலே வாழும் காலங்களிலே அவன் முஸ்லிமாகவே வாழ்ந்து கொண்டிருப்பான், கடைசி நேரத்தில் தற்கொலை செய்து கொள்வான். நமக்கு உலகம் வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே சிரமங்கள் கஷ்டங்கள் வருகும். ஆனால் அவைகள் எல்லாம் சகித்து சுகித்து அவன் வாழ வேண்டும். இதற்காக வேண்டி தன் உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடியவன் அவன் காஃபிராக மரணித்து போகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். ஒரு மனிதன் மரணிக்கின்ற நேரத்திலே வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிமாகத்தான் மரணிக்க வேண்டும். கலிமா சொல்லி இருக்கிறோம், பாரம்பரியவர்களாக இருக்கிறோம், தலைமுறையாக முஸ்லிம்களாக இருக்கிறோம். ஆனால் மரணிக்கின்ற நேரத்தில் காஃபிராக மரணித்து போகிறோம். தொழுகையாளி இல்லாமல் மரணித்து போகிறோம், நோன்பாளி இல்லாமல் மரணித்து போகிறோம். வாழ்க்கை முழுக்க நாம் வாழுகின்ற நேரத்தில் கலிமாவை மட்டும் சொன்னவர்களாக வாழ்கிறோம். ஆனால் கடமையாக்கப்பட்ட அமல்களை செய்யாமலேயே இறந்து போகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுவார்கள், திடீர் மரணங்கள் என்பது ஒரு மனிதனுடைய நிலைமைகளை பார்த்து அது நல்லதா கெட்டதா என்று முடிவு செய்யப்படும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மக்காவில் இருந்து உம்ராக்களை செய்துவிட்டு தங்கள் பாவங்களை எல்லாம் கழுகிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் உம்ரா செய்தாலோ ஹஜ்ஜி செய்தாலோ அன்று பிறந்த பாலகனை போன்று மாறிவிடுகிறான் என்ற பெருமானாருடைய ஹதீசுகள் இருக்கிறது அல்லவா? அன்று பிறந்த பாலகனை போன்றவர்கள் காபத்துல்லாவிலே தவாஃபுகளையும் உம்ராக்களையும் அவர்கள் செய்துவிட்டு அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத்து செய்வதற்காக வேண்டி புறப்பட்டு போகின்ற வழியிலே ஏற்பட்ட அசம்பாவிதத்தின் காரணமாக இறந்து போனவர்கள் கெட்டவர்களா என்று பார்த்தால் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரண நேரம் எப்படி கடைசி இருக்கிறதோ அதுதான் நல்லவர்கள் என்பதாக சொல்லி காட்டப்படும். வாழ்க்கை முழுக்க முஸ்லீமாக வாழ்ந்து அவன் கடைசியிலே தீக்குளித்து விட்டால் அவன் கெட்ட மரணமாகி விடுகிறான். அவருடைய வாழ்க்கை முழுக்க பாவங்களை செய்து கொண்டிருந்தவன் கடைசி நேரத்திலே அவன் ஹஜ்ஜையோ உமராவையோ செய்துவிட்டு நல்லமல்களை செய்துவிட்டு அவன் வாயை கடைசி வார்த்தை கலிமாவோடு இறந்து போனால் அவனுடைய நல்ல மரணம் என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், திடீர் மரணங்களை நாம் பாதுகாப்பு தேட வேண்டிய அவசியங்களும் இருக்கிறது என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படி திடீர் மரணங்கள் ஏற்படுவது இன்றல்ல, அன்றையும் இருந்தது, அன்றைய காலகட்டங்களிலும் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய காலகட்டத்திலே சஹாபாக்கள் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். போர்க்களங்களிலே அழிக்கப்பட்டவர்கள், நோய்வாய்ப்பட்டு அழிக்கப்பட்டவர்கள், இவர்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே மரணமாக கூடிய நேரங்களிலே ஒட்டுமொத்தமாக அழிந்தவர்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் நல்ல மரணங்கள் கெட்ட மரணங்கள் என்பதை பார்க்கின்ற நேரத்திலே பெருமானார் தெளிவாக நமக்கு சொல்லித் தருவார்கள். ஒரு மனிதன் மரணிக்கின்ற தருவாயிலே அவனுடைய நிலவரம் எப்படி இருக்கிறதோ, அவன் நல்லவனாக மரணித்து போனால் அது நல்ல மரணம். அவன் மரணிக்கின்ற நேரத்திலே அவன் கெட்டவனாக மரணித்து போனால் அது கெட்ட மரணம் என்பதாக சொல்லப்படுகிறார். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நொடியிலே 1000 பேர்கள், நொடியிலே 41 பேர்கள் மரணித்து போனார்கள். தௌபா செய்ய வேண்டிய தருணங்கள் இல்லாமல் மரணித்து போகிறார்கள் அல்லவா? அவர்களின் மரணம் தான் கெட்ட மரணம் என்பதாக சொல்லப்படுகிறது. வாழ்க்கை முழுக்க அவன் தொழுவதில்லை, வாழ்க்கை முழுக்க அவனுடைய வாழ்க்கையிலே கடமையாக்கப்பட்ட எந்த கடமையும் செய்யவில்லை. கடைசியாக மரணிக்கின்ற தருவாயிலே அவன் தௌபாவை செய்வதற்கு முடியாமல் இறந்து போகிறான் அல்லவா? அந்த மரணங்கள் கெட்ட மரணம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சுட்டி காட்டுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவார்கள். எல்லா காலங்களிலேயும் மரண விஷயங்களை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் மரணத்தை நினைத்து வாழ்ந்தால் உலகத்தில் தவறு செய்ய மாட்டான், தொழாமல் இருக்க மாட்டான், ஹஜ்ஜி செய்யாமல் இருக்க மாட்டான், உம்ரா செய்யாமல் இருக்க மாட்டான், சதகாக்களையும் ஜகாத்துக்களையும் சரியாக நிறைவேற்றாமல் இருக்க மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே இப்படி சொல்லுவார்கள். என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் காலம் முழுக்க வாழ்ந்து வாழ்ந்து வாழ்ந்து
அவன் கடைசியாக மரணிப்பதற்காக வேண்டி அவனுடைய நேரங்கள், அவனுக்கு காலங்கள் இருக்குகிறது, ஒரே ஒரு நிமிடம் தான் இருக்கிறது. அவன் செய்யக்கூடிய அமல்கள் பூராவுமே சொர்க்கத்தின் அமல்களை செய்து கொண்டிருக்கிறான். சொர்க்கத்திற்கு இன்னும் ஒரு முழம் இருக்கிறது. சொர்க்கத்தை நெருங்குவதற்கு ஒரு முழம் இருக்கிறது. அந்த ஒரு முழத்திற்கு முன்னாலே அவன் நரகத்தின் காரியங்களை செய்துவிட்டு நரகம் நுழைந்து விடுகிறான். இவனுடைய மரணம் கெட்ட மரணம் என்று சொன்னார்கள். வாழ்க்கை முழுக்க தன்னுடைய வாழ்க்கையிலே நரக விஷயங்களையே, நரகத்தின் காரணங்களையே, காரியங்களையே, அமல்களையே செய்து கொண்டிருக்கிறான். கடைசியாக மரண தருவாய் அவன் கடைசியாக நரகத்திற்கு போகுவதற்கு ஒரு முழம் இருக்கிறது. அந்த ஒரு முழத்திற்கு முன்னால் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அமல்களை அவன் செய்து விட்டான். அதனால் அவன் சொர்க்கவாதியாக போய்விட்டான். அவனுடைய மரணம் நல்ல மரணம் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அமல்களின் முடிவை கொண்டுதான் ஒரு மனிதனுடைய முடிவு செய்ய முடியும். அவன் நல்லவனா கெட்டவனாக என்று முடிவு செய்ய முடியும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகின்ற நேரத்திலே மரணத்தின் தருவாய் நம்மை வந்து பிடிக்கின்ற நேரத்திலே, உங்களுடைய வாழ்க்கையின் கடைசி தருணங்களிலே இறைவனிடத்திலே நீங்கள் செல்லுகின்ற நேரத்தில் வாழ்க்கையை திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை பெருமானார் நமக்கு சொல்லுவார்கள். ஒரு இறைநேசர் இடத்துல கேட்கப்படுகிறதாம். அவர் பக்கத்துல ஒரு நாய் இருக்கு. அவர்கிட்ட கேட்கிறாங்க, நீ சிறந்தவரா அந்த நாய் சிறந்தவரா என்று கேட்கப்படுகிறது. அவர் சொல்லுகிறார், நான் மரணமாக நேரத்துல பார்த்தாதான் நான் சிறந்தவனா கெட்டவனான்னு தெரியும். கொஞ்ச நேரம் பொறுங்கள், நான் இறந்து போகின்ற நேரத்தில் களிமாவோடு மௌத்தா போனால் நாயை விட சிறந்தவன் நான் மரணிக்கின்ற நேரத்தில் களிமா இல்லாமல், ஈமான் இல்லாமல் நான் இறந்து போனால் என்னை விட நாய் மேலானது என்பதாக சொல்லுவார்களாம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்கள் சிறந்தவர்கள் என்பதை கடைசி தருணங்கள் தான் முடிவு செய்யப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் நமக்கு மேற்கோள் காட்டி சொல்லுவார்கள். என்னவென்று சொன்னால், நீண்ட காலங்கள் வாழலாம், நெடிய காலங்கள் வாழலாம், நோய் நொடி இல்லாமல் வாழலாம், ஆனால் மரண நேரத்தில் ஈமானோடு மரணிக்க வேண்டும் என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல மரணம் வர வேண்டும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். நல்ல மரணங்கள் வர வேண்டும், திடீர் மரணங்களில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுவார்கள். என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்திலே வாழுகின்ற நேரத்திலே நம் மரணங்கள் எல்லாம் தீயதாக மாறி போக கூடாது, நல்லதாகவே இருக்க வேண்டும் என்று நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்று பெருமானார் நீண்ட காலங்கள் நிறைய துஆக்களை கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸவாலி நிஅமதி, யா அல்லாஹ், எனக்கு இந்த உலகத்திலே என்னை விட்டு நீங்கி போகக்கூடிய நியமத்துக்களை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ரப்பே, உன்னுடைய நியமத்துக்கள் எனக்கு வராமல் இருக்குவதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கேட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த அந்த வாசகத்திலே அடுத்து சொன்னார்கள், வதஹவ்வலு ஆஃபியதிக, உன்னுடைய ஆரோக்கியத்தை என்னை விட்டு போகாமல் இருப்பதை நான் கேட்கிறேன். உன்னுடைய ஆரோக்கியம் என்னை விட்டு போகாமல் இருக்க வேண்டும், அதை நான் கேட்கிறேன். ஆரோக்கியமான வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று கேட்கிறேன் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள், ஃபுஜாஅத்தி நிஅமதிக, ஃபுஜாஅத்தி நிக்மதிக என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு வரக்கூடிய முசீபத்துக்கள், பலா முசீபத்துக்களில் இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ ஜமீஅ சக்திக என்று சொன்னார்கள். அடுத்து, எனக்கு உன்னுடைய கோபத்தில் அனைத்தை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த 4 வரிகளை பெருமானார் வாழ்க்கை முழுக்க கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் நிஅமத் நம்மை விட்டு போகக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு கொடுக்கப்பட்ட ஆரோக்கியம் என்னை விட்டு போய்விடக் கூடாது. பெருமானார் சொன்னார்கள், எனக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள், திடீர் மரணங்கள், முசீபத்தான மரணங்கள், இவைகளை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி கேட்பார்கள். கடைசியாக, அல்லாஹ், உன்னுடைய கோபத்தோடு நான் மரணித்து போகக்கூடாது, உன் கோபத்திலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
இதிலிருந்து நமக்கு என்ன விளங்குகிறது என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே நாம் திடீர் மரணங்களில் இருந்து பாதுகாப்பு தேடலாம். பல ஹஜ்ஜுகள் செய்திருப்பார்கள், பல உம்ராக்களை செய்திருப்பார்கள், பல காலங்கள் தொழுகையாளியா இருப்பார்கள். ஆனால் மரணிக்கின்ற நேரத்தில் அவரிடத்தில் ஈமான் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் எதிர்பார்க்குகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணங்கள் பல வகைகள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரணங்கள் பல வகைகளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஒரு 7 வகையான மரணங்களை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்று சொல்லி தருகிறார்கள். வாழ்க்கையிலே இந்த 7 மரணங்கள் நமக்கு வரக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 7 மரணங்கள் நமக்கு வரக்கூடாது என்று சொன்னார்கள். ஒன்று சொன்னார்கள் மௌத்துல் ஃபுஜா என்பதாக சொன்னார்கள். திடீர் மரணங்கள். திடீர் மரணங்கள் எனக்கு வரக்கூடாது என்பதை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொன்னார்கள். திடீர் என்று மரணங்கள், ஹார்ட் அட்டாக், திடீர் மரணம், இரவிலே படுக்கிறார், காலையிலே இறந்து போகிறார். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு காலம் வரும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் வருவதற்கு அடையாளங்கள் சொல்லுகின்ற நேரத்திலே ஒரு காலம் வரும். அந்த காலத்திலே மனிதன் காலையிலே விழிப்பான், இரவு தூங்குவானா என்று தெரியாது, அதற்குள் அவன் மரணம் வந்துவிடும். இரவு எழுவான், காலையிலே அவன் எழுவதற்கு முன்னால் மறுநாள் அவன் எழுவதற்கு முடியுமா என்று பார்க்க முடியாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். படுக்கின்ற நேரத்தில் எழுவது உயிரோடு எழுவானா, எழுந்ததற்கு பின்னால் படுப்பது உயிரோடு படுப்பானா என்பதை அவன் சந்தேகிக்கின்ற காலங்கள் வரும். அப்படி காலங்கள் வந்தால் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், கியாமத் வந்து விட்டது என்று தெரிந்து கொள்ளுங்கள். அதே போன்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிறைய திடீர் மரணங்கள் வரும். அந்த திடீர் மரணங்கள் கொத்து கொத்தாக மக்கள் இறந்து போவார்கள், கூட்டம் கூட்டமாக இறந்து போவார்கள். சில நொடிகளிலே நிறைய பேர்கள் இறந்து போவார்கள். இப்படி இறந்து போகக்கூடிய மரணங்கள், திடீர் மரணங்கள் என்று வரும். இதையெல்லாம் நீங்கள் பார்க்கின்ற நேரத்திலே கியாமத்தை எதிர்பார்த்துக் கொள்ளுங்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திடீர் மரணங்களை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள். திடீர் மரணம் எனக்கு வரக்கூடாது, திடீர் மரணம் நமக்கு வரக்கூடாது என்பதை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் 7 மரணங்களிலே ஒன்றை சொன்னார்கள். திடீர் மரணத்தை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். இரண்டாவதாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், விஷஜந்துக்கள் என்னை கடித்து எனக்கு மரணம் வரக்கூடாது, அதிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொன்னார்கள். உலகத்திலே வாழுகின்றோம் நாம். ஏனென்று சொன்னால் இன்னைக்கு எல்லா வீட்டிலையும் பாம்புகள் இருக்கிறது, தேள்கள் இருக்கிறது, எல்லா விஷஜந்துக்களும் இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அவைகள் இருக்க வேண்டிய இடத்துல நாம வீடு கட்டிட்டு இருக்கிறோம், அவை இருக்க வேண்டிய இடங்களிலே நாம் இருக்குகிறோம். அதனால் அது நம்ம வீட்டில் குடுத்தனங்கள் இருக்கிறது. பாம்பை பார்த்தோம், பயப்படுகிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷஜந்துக்கள் கடித்து நீங்கள் மரணித்து போவதை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இது இரண்டாவது மரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், வன விலங்குகள் நம்மை அடித்து கீறி கிழித்து இறந்து போகக்கூடிய அது போன்ற மரணங்களில் இருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். வன விலங்குகள், இன்னைக்கு காடுகள் எல்லாம் காணா போய்விட்டது, காடுகள் எல்லாம் பிளாட்டாக போய்விட்டது, காடுகள் எல்லாம் வீடுகளாக மாற்றப்பட்டு விட்டது. சில நேரங்களிலே பார்த்தால் யானை நிறைய பேர்களை அடித்து அது மிதித்து விட்டதை பார்க்கிறோம். சில இடங்களிலே புலி வந்து விட்டது, சிங்கம் வந்து விட்டது, சிறுத்தை வந்து விட்டது என்றெல்லாம் நிறைய நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன விலங்குகளில் இருந்து அதன் மூலமாக வருகின்ற மரணங்களை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான்காவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நெருப்பின் மூலமாக நீங்கள் கரிந்து சாம்பலாக போவதை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள், நீரின் மூலமாக அழிந்து போவதை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அற்புதமான விஷயங்கள், இவைகளை விட்டும் நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருவது மட்டுமல்லாமல் ஐந்தாவதாக சொல்லுகிறார்கள், யாராவது என் மீது எதையாவது தள்ளி விட்டு என்னை மரணிக்கக்கூடிய ஒரு மரணத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன், அல்லது எங்காவது மேலிருந்து கீழே விழுந்து மரணித்து போகக்கூடிய அந்த ஆபத்தான மரணங்களில் இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஒன்று யாராவது கல்லையோ அல்லது யாராவது மலையில் இருந்து நம்மை கீழே தள்ளியோ
அல்லது நாமோ மலையிலிருந்து கீழே விழுந்தோ அல்லது வண்டியிலே போகின்றது விழுந்தோ பயணம் செய்கின்ற நேரத்தில் படியிலே பயணம் செய்து விழுந்தோ இறந்து போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது போன்ற மரணங்களில் இருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழாவதாக சொன்னார்கள், புறமுதுகு காட்டி ஓடக்கூடிய போர்க்களத்திலே புறமுதுகு காட்டி ஓடுகின்ற நேரத்தில் யாராவது நம்மை கொன்று விட்டால் அந்த மரணத்திலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை பார்த்து இந்த 7 மரண நிலைகளில் இருந்து உங்களிடத்தில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய மரணத்தை பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி ஒரு துஆவை இந்த உம்மத்திற்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம பாரிக் லி ஃபில் மௌத்தி ஃபீமா பாதல் மௌத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்லுவார்கள், என் மௌத்திலே நீ பரக்கத்து செய், என் மரணத்திற்கு பின்னாலும் பரக்கத்து செய். இந்த மௌத்துல என்ன பரக்கத்து? நல்ல மரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்திலிருந்து தான் சொல்லுகிறார்கள், வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் மரணிக்கின்ற நேரத்தில் உங்கள் கல்வில ஈமான் இருக்க வேண்டும், நீங்கள் மூமினாக இருக்க வேண்டும், நீங்கள் முஸ்லிமாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஈமான், உங்களுடைய உயிர் பிரிகின்ற நேரத்தில் ஈமானோடு பிரிய வேண்டும் என்பதை அல்லாஹ் பிரியப்படுகிறான் என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பரக்கத்தான மரணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், யா அல்லாஹ், என்னுடைய மரணத்தை நீ மரண நேரத்திலே பரக்கத்து செய்வாயாக, மரணத்திற்கு பின்னாலும் நீ பரக்கத்து செய்வாயாக என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுட்டி காட்டுவார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த காலங்களிலே அந்த பஸ்ஸின் விபத்தின் மூலமாக இறந்து போனவர்கள் நிச்சயமாக பெருமானாருடைய ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லப்படுகிறது, விபத்துகளின் மூலமாக இறந்து போனவர்கள் ஷஹீதானவர்களுடைய அந்தஸ்திலே இருக்கிறார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சுட்டி காட்டுவார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இறந்து போன அந்த 41 பேர்களுடைய குடும்பங்களுக்கு அல்லாஹ் நிம்மதியான, அவர்களுக்கு ஜமீல் சபுரன் ஜமீலை கொடுக்க வேண்டும். அவர்களின் கபறுகளை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வெளிச்சமாக்கி வைக்க வேண்டும். அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தர வேண்டும் என்ற பிரார்த்தனைகள் நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடப்பாடிலே நாம் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரே குடும்பத்திலே 4 பேர்கள், ஒரே குடும்பத்திலே 10 பேர்கள் என்று ஒரே குடும்பத்திலே அவர்கள் போகின்ற அந்த வாகனத்திலே அவள் சிரித்த முகத்தோடு போகிறார்கள், விளையாண்டு கொண்டு போகிறார்கள், பேசிக்கொண்டு போகிறார்கள். அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துக்களை சொல்லிக் கொண்டு போகக்கூடிய அந்த தருணத்திலே ஏற்படுகின்ற இந்த மரணங்கள் ஷஹீதுடைய அந்தஸ்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுவார்கள், மரணங்களிலே சில இடங்களிலே மரணிப்பது சிறந்தது, மக்காவிலே மரணித்தால் சிறந்தது, மதீனாவிலே மரணித்தால் சிறந்தது. நிறைய இறைநேசர்கள் நான் மதீனாவிலே இறக்க வேண்டும் என்று பிரியப்பட்டார்கள். உலகத்திலே வாழுகின்ற காலங்கள், உலகத்திலே முழுக்க முழுக்க அவன் எல்லா இடங்களிலும் வாழ்ந்திருப்பான், கடைசியாக மரணிப்பது மதீனாவிலே போய் மரணிப்பான். கடைசியாக அவன் இதுவரையும் ஹஜ் செய்திருக்க மாட்டான், முதலிலே உம்ரா செய்திருப்பான், முதலிலே ஹஜ் செய்திருப்பான், ஹஜ்ஜை முடித்த உடனே இறந்து போவான், அல்லது ஹஜ்ஜுக்காக வேண்டி போகின்ற பாதையிலேயே இறந்து போவான். மரணம் எப்பொழுதும் நம்மை வந்து தீரும், சந்தேகம் இல்லை. நானும் மரணித்து போவேன், நீங்களும் மரணித்து போவீர்கள். உலகத்தில் பிறந்த அனைத்து வஸ்துக்களும் குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், மரணத்தை சுவைக்கக்கூடியது. அல்லாஹுவை தவிர எல்லா படைப்பினங்களும், மலக்குகளில் இருந்து, மனிதர்களில் இருந்து, விலங்குகளில் இருந்து அனைவர்களும் மரணித்து போவார்கள் என்பதை நினைத்து நினைத்து உங்களுடைய வாழ்க்கையை திருப்பிக் கொள்ளுங்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கபர் நம்மை நினைக்குகிறது. மரணத்தை ஒரு நாளைக்கு 7 முறையில் நிறைக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாம அடங்க போற கபர் நம்ம நினைக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க உங்களுடைய மரணத்தை நினைத்து பாருங்கள், உங்களுடைய மரணம் உங்களுடைய சிந்தனையில் இருக்குமையானால் நிச்சயமாக நீங்கள் நல்ல மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து போவீர்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வாழும் காலங்கள் எல்லாம் நல்ல மனிதர்களாக வாழ்ந்து கடைசி நேரத்தில் நம்முடைய ஈமானோடு மரணிக்கின்ற நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா
இறந்து போனவர்களின் குடும்பங்களுக்கு பொறுமையையும் இறந்து போனவர்களுக்கு சுவர்க்கத்தையும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று தவாஃப் செய்யக்கூடியவர்களாக, வாழும் காலங்களெல்லாம் காபாவிலே ஹஜ் செய்யக்கூடியவர்களாக, உம்ரா செய்யக்கூடியவர்களாக, வாழும் காலங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடிய பெருமானாருக்கு சலாமை சொல்லி அவர்களுடைய சலாமை பதிலை பெறக்கூடியவர்களாக, உலகத்திலே பெருமானாரின் ஷஃபாத்தை பெறக்கூடியவர்களாக, மறு உலகத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜியாரத்தை இந்த உலகத்தில் பெறக்கூடியவர்களாக, மறு உலகத்தில் ஷஃபாத்தை பெறக்கூடிய பாக்கியசாலிகளாக அல்லாஹ் ஆக்க வேண்டும். வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு மூமின்களாக மரணிக்கின்ற நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.